தெலங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ்வர்லு. இவர் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்பார்வையாளராக வேலை செய்து வந்திருக்கிறார். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஊரில் நடந்த உறவினர் விசேஷத்தில் கலந்து கொண்ட வெங்கடேஷ்வர்லு அடுத்த நாள் ஹைதராபாத் கிளம்பிச் சென்றிருக்கிறார். அதன் பிறகு அவரிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை. செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ந்து போன அவரின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வெங்கடேஷ்வர்லு கடைசியாக எங்கு சென்றார், யாரிடம் செல்போனில் பேசினார் போன்ற விவரங்களை சேகரித்திருக்கிறார்கள். அப்போது வெங்கடேஷ்வர்லுவின் அக்கவுண்டில் இருந்து ஆப் மூலம் பணம் பரிமாற்றப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அது யாருடைய வங்கி கணக்கு என போலீசார் விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதேபோல் கடைசியாக அவர் அசோக் என்பவரிடம் பேசியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் ஆப் மூலம் பணம் அனுப்பப்பட்ட அக்கவுண்டும் அசோக்குடையதுதான் என்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். யார் இந்த அசோக், அவருக்கும் வெங்கடேஷ்வர்லுவுக்கும் என்ன சம்பந்தம் என போலீசார் ஒருபுறம் விசாரணை செய்து கொண்டிருக்கும் போதே கம்மம் நகரின் புறநகர பகுதியில் தலை, கை, கால் என மனித உடல் பாகங்கள் தனித்தனியே கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கிறது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அவற்றை மீட்டு விசாரித்திருக்கிறார்கள். மீட்கப்பட்ட உடல் பாகங்கள் ஒருவேளை வெங்கடேஷ்வர்லுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் அவரின் குடும்பத்தினரை வரவழைத்து அவற்றை காட்டியிருக்கிறார்கள். அவர்களும் அது வெங்கடேஷ்வர்லு உடையதுதான் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். உடனே போலீசார் சந்தேக வளையத்தில் இருந்த அசோக்கை தேடி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் வெங்கடேஷ்வர்லுவுக்கு என்ன நடந்தது என்ற அதிர்ச்சி உண்மை அம்பலமாகி இருக்கிறது. வெங்கடேஷ்வர்லுவும் அசோக்கும் நூலகம் ஒன்றில் சந்தித்திருக்கிறார்கள். முதல் சந்திப்பிலேயே அவர்களுக்குள் நட்பு மலர்ந்திருக்கிறது. நெருங்கிய நண்பர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த நெருக்கத்துக்கு காரணம் வெறும் நட்பு மட்டும் இல்லை, இருவருக்கும் இருந்த பாலியல் வேட்கை. ஆம், இருவரும் தன் பாலின விரும்பிகள். வெங்கடேஷ்வர்லு அடிக்கடி அசோக்கின் அறைக்கு வந்து அவருடன் தனிமையில் இருப்பது வழக்கம். அத்தோடு அசோக்கிற்கு செலவுக்கு பணமும் கொடுத்து வந்திருக்கிறார். மெடிக்கல் துறை தொடர்பாக படித்து முடித்த அசோக் சரியான வேலை கிடைக்காமல் திண்டாடியிருக்கிறார். இந்த சூழலில் வெங்கடேஷ்வர்லு கொடுத்து வந்த பணம் அவருக்கு உதவியாக இருந்துள்ளது. சமீபத்தில் அசோக்கிற்கு ஓமனில் வேலை கிடைத்திருக்கிறது. வெளிநாட்டிற்கு செல்ல அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கிறது. எப்படி பணத்தை திரட்டுவது என அசோக் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் வெங்கடேஷ்வர்லுவின் ஞாபகம் வந்திருக்கிறது. அவரிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதை உணர்ந்த அசோக் திட்டம் போட்டு கொன்று பணத்தை கொள்ளையடிக்க முடிவு செய்திருக்கிறார். அசோக்கிற்கு நக்மா என்ற தோழி ஒருவர் உள்ளார். இவர்கள் இருவரும் சேர்ந்து கொலைக்கான திட்டத்தை வகுத்துள்ளனர். சம்பவத்தன்று வெங்கடேஷ்வர்லுவை அறைக்கு அழைத்திருக்கிறார் அசோக். இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். பிறகு வெங்கடேஷ்வர்லு அசந்து உறங்கியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்திருந்த அசோக் தூங்கிக் கொண்டிருந்த வெங்கடேஷ்வர்லுவின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பிறகு உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி பார்சல் செய்து வெவ்வேறு இடங்களில் வீசியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சத்தம் வராமல் எப்படி கொலை செய்வது, உடல் பாகங்களை எப்படி சரியான துண்டுகளாக எளிதில் வெட்டுவது, இந்த மாதிரியான கத்திகளை பயன்படுத்துவது என அசோக் யூடியூபில் தேடி தெரிந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகுதான் கொலையை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் நடக்கும்போது அசோக்கின் தோழி நக்மா அறையில்தான் இருந்துள்ளார். மேலும் இந்த கொலைக்கு அசோக்கின் நண்பர் ஒருவரும் உதவி செய்திருக்கிறார். வெங்கடேஷ்வர்லுவின் செல்போனில் இருந்து ஆப் மூலம் தனது வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றியிருக்கிறார் அசோக். அத்தோடு அவர் அணிந்திருந்த தங்க செயினையும் விற்று பணமாக மாற்றியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அசோக் உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். வெங்கடேஷ்வர்லுவின் மற்ற உடல் பாகங்களை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.